இருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவை பார்ப்போம். நம்ம காட்டில் எல்லாமே இயற்கை விவசாயத்தில் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த காட்டில் நிறையா மூலிகைகள்லாம் தடுத்துருக்கு. அதில் பார்த்திங்கன்னா இந்த பால் பெருக்கி அப்படிங்கிற மூலிகை இந்த இருக்குது. பக்கத்தில் குப்பைமேனி, அருகம்புல், அது மாதிரி அம்மான் பச்சரிசி அப்படிங்க நிறைய முளைச்சிருக்கு. இருந்தாலுமே நம்ம பார்க்க போகிறது கோபுரம் தாங்கி. இதுவரையில் நான் கோபுரம் தாங்கியில் எந்த பதிவும் போடலை. நம்ம காட்டில் நிறையா கோபுரம் தாங்கிலாம் இருக்குது. இது என்ன செய்யும்னா, அதாவது நிலவேம்புக்கு என்னென்ன ஒரு சில குணங்கள் இருக்கோ அந்த குணத்தெல்லாம் உடையது, அதோட குடும்பத்தை சேர்ந்தது இந்த கோபுரம் தாங்கி. எங்கள் வைத்தியர் பாரம்பரியமாக சொல்லிக் கொடுக்கும்போது கோபுரம் தாங்கியை பற்றி நிறையா முறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அது நிரூபிக்கும் வகையில் இதில் எண்ணெய் காய்ச்சி, அதாவது சுத்தமான தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெயோடு நீங்கள் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சுத்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். அந்த எண்ணெயில் காய்ச்சி நீங்கள் தலையில் தேய்ச்சி வரும்போது தலையில் இந்த சுண்டு, அதாவது இந்த தலை ஊறல், இது சம்மந்தப்பட்டதுமே சரியாகும். ஏற்கனவே பொடுதலைக்கு பேன் இதெல்லாம் போகும், பொடுக்கெல்லாம் போகும்னு சொல்லியிருக்கோம். அதை மாதிரி தலையில் அரிப்பு சம்மந்தப்பட்டதை போக்கக்கூடியதும் இந்த கோபுரம் தாங்கி. இதை வேறு நம்ம பொடி பண்ணி சமூலமான சாப்பிட்லாம். ஆனால் அந்த வேருக்கு தான் அதிகமான குணம். இதில் வேர் எடுத்து அதை பொடி பண்ணி நம்ம நிழலை காயப்பட்டு பொடி பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா நரம்புகள் சம்மந்தப்பட்ட வியாதிபாரம் சரியாகும். அதே மாதிரி இதோட கொஞ்சம் இந்த வாதம் முடக்கத்தான் சேர்ந்து நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி நம்ம தேய்க்கும்போது அந்த கால்வலி நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் தீரும். அதனால் இது பல முறையில் பயன்படுது. முக்கியமாக நம்ம அதிகமாக இது சாப்பிடலாம். அப்பப்போ உங்கள் பக்கத்தில் கிடச்சிச்சின்னா நீங்கள் 1-2 கிடைச்சா கூட இதை அப்படியே சமலம் பிடுங்கி 1-2 அறுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிடலாம். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு போடுறதுல நிறையா மூலிகைகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த கோபுரம் தாங்கியும் சாப்பிட்லாம். இது சுகர் இருக்குது அப்படின்னா இந்த நம்ம பக்கத்துலேயே இயற்கையில் உள்ள மாமரத்தில் இருக்குது. இந்த கொழுந்து பார்த்திங்களா, இந்த கொழுந்து எடுத்து நீங்கள் வேக வச்சு குடிக்கலாம், மென்று சாப்பிடலாம், கஷாயம் மாதிரி வச்சு தண்ணியை மட்டும் குடிக்கலாம். அது மாதிரி நம்ம இயற்கையில் உள்ள முருங்கையில் முருங்கைக்கீரை ஏற்கனவே பதிவு பற்றி நம்ம நிறையா போட்டிருக்கோம். இந்த பூ பூக்குது பருவத்தில் இருக்குது. பூ பூக்குது பருவத்தில் பூ பூத்த உடனேயே நம்ம இந்த காய்க்கு பயன்படுத்த மாட்டோம். லிங்கத்தை சுரு கொடுத்து அந்த லிங்கத்திலேருந்து நரம்புகள் சம்மந்தப்பட்டது, கண் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் நம்ம மருந்து தயாரிக்க போகிறோம். அது மாதிரி நம்ம இயற்கையில் எல்லாமே இயற்கை தான். இந்த பப்பாளிலாம் நிறையா வந்திருக்கு. நிறைய பப்பாளி இலையிலிருந்தும் நிறைய முறைகள்லாம் இருக்குது. ஒன்று பார்ப்போம். அன்றைக்கி உள்ளதில் இந்த கோபுரந்தாங்கி தோல் சம்மந்தப்பட்டது, தலையில் உள்ள பொடுகு சம்மந்தப்பட்டது, அந்த பொடுகு சுண்டு அப்படிம்பாங்க, சரியாக போகும். இதை நீங்கள் எண்ணெயவும் போடலாம், இல்லை நீங்கள் பச்சையாக கூட அரைச்சி தலையில் நம்ம பொடுகு அரைச்சி தைக்கிற மாதிரி அதையும் போடலாம். உங்களுக்கு எது சௌரியமாக போட்டுக்கலாம். முக்கியமாக இதோடைய வேரை நீங்கள் சாப்பிடும்போது நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தான் தீரும் சொல்லியிருக்கோம். இதை எடுத்து எந்த மூடி எங்கே பார்த்தாலும் சரி விடாதீங்க. சரி 1-2 தான் இருக்குது அப்படின்னா உடனே அதை நீங்கள் கொதிக்க வச்சு வேக வச்சு சாப்பிடுங்க. இது நம்மளுடைய மூலிகை வகுப்பில் நிறையா சொல்லிக் கொடுக்க போகிறோம். வருகிற 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை நம்ம காட்டில் இந்த இடத்துல தான் மூலிகை வகுப்புலாம் நடைபெறும். நல்லா தவறாமல் கலந்துக்கங்க. நன்றி, வணக்கம்.